இப்போ 10th செகண்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். உயிரின் ஓசை கேட்கிறதா என் குரல். இந்த லெசனில் வந்து பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க கீவேர்டு மட்டும் படித்தாலே போதும். பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறார். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும்பூதங்களால் ஆனதுன்னு சொல்கிறார். அப்படின்னா கீவேர்டு தொல் ஐந்து தொல்காப்பியர் தான் உலகம் ஐம்பெரும்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி தான் வாழ்நாளை பாதுகாத்து உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருமூச்சு லைஃப் லாங் நீடிக்கும். திருமூச்சு லைஃப் லாங் நீடிக்கும். திருமூல திருமந்தத்தில் மூச்சுனா மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும். அதான் லைஃப் லாங் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி கீவேர்டு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து ஔவையார் வாயுதாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. வாயு விளக்கம் அறிந்து சிரிந்தடிகள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஔவைனாலே வயசானவங்க. அப்போ கீவேர்டு இதுதான். வயசானவங்களுக்கு வாயு வர்றது வழக்கம் தானே. ஔவைக்கு வாயு வர்றது வழக்கம் தானே. ஔவைக்கு வாயு வர்றது வழக்கம் தானே. ஔவைனா பிற்கால ஔவையார். வாயுனா வாயுதாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் வழக்கம் தானே அப்படின்னா வாயு விளக்கம் அறிந்து சிரிந்தடிகள் ஆயுள் பெருக்கம் உண்டாம். நெக்ஸ்ட்டு பருவநிலை சுழல் வீசும் வேகம். இந்த அடிப்படையில் தென்றல் காற்று பூங்காற்று கடற்காற்று இப்படின்னு நிறையா வகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ எதன் அடிப்படையில் இந்த மாதிரி வகையாக சொல்கிறாங்கன்னா பருவநிலை சுழல் வீசும் வேகம். அப்போ பருவத்தில் வேகமாக சுற்றி வகையாக சாப்பிட்லாம். பருவத்தில் வேகமாக சுற்றி வகையாக சாப்பிட்லாம். பருவத்தில்னா பருவநிலை, வேகமான வீசும் வேகம், சுற்றினா சுழல், வகையான இந்த நிறையா கொடுத்துருக்காங்க. தென்றல் காற்று பூங்காற்று கடற்காற்றுன்னு. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிழக்கு அப்படிங்கிறது கூல முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இங்கே கூல ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்க வச்சுக்கோங்க. அப்போ கிழக்குனா குணக்கு அப்படின்னு, கிழக்குக்கு குணக்கு அப்படிங்கிற பேர் உண்டு. கிழக்குலேருந்து வீசும்போது காற்று வந்து என்னதுன்னா கொண்டல் அப்படின்னு அழைக்கணும். கிழக்கோ கீவேர்டு வச்சுக்கோங்க. கோனா கொண்டல், கிழக்கோ கொண்டல், அப்படின்னா கொண்டல் அப்படின்னு. இது வந்து குளிர்ச்சியை தரும். ஏன்னா மழையை வந்து இது வந்து தருது. அதாவது எப்படி தருதுன்னா கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால இது வந்து மலை காற்று அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து குளிர்ச்சியை தான் தரும். கிழக்கு சைடு குளிர்ச்சி தான் தரும். இது வந்து கொண்டல்னு அழைக்கப்படுது. குணக்கு அப்படிங்கிற பேரும் இருக்கு. மலை மேகங்களை கடல் பகுதியிலேருந்து சுமந்து வருவதனால மலைக்காற்று நம்மளுக்கு வீசுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேற்கு. அப்போ கிழக்கு வந்து குளிர்ச்சினா மேற்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து வெப்பமாக தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு அப்படின்னா குடக்கு, மேலே குடை இருக்கு. கீவேர்டு தான். மேலே குடை இருக்கு. மேலனா மேற்கு, குடை இருக்குன்னா குடக்கு. அப்போ மேற்குங்கிறதுக்கு குடக்கு அப்படிங்கிற பேர் ஒன்று. மேற்கிலிருந்து வீசும்போது கோடை அப்படின்னு இடப்படுகிறது. அப்போ கிழக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மேற்கு வந்து வெப்பமாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வறண்ட பகுதியிலேருந்து இது வீசுறதுனால வெப்ப காற்று அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து வடக்கு என்பது வாடை. அப்போ வடக்குங்கிறதுக்கு வாடை அப்படிங்கிறது பொருள். வாடை அப்படின்னு இது அழைக்கப்படுகிறது. அதனாலே இது வந்து வாடைக்காற்று அப்படின்னு. வாடைக்காற்றுனாலே கண்டிப்பாக தெரியும் அது பனி பிரதேசத்துலேருந்து தான் வருது அப்படின்னு. அப்போ பனிப்பகுதியிலேருந்து இது வந்து வீசுறதுனால குளிர்ச்சியான ஊதை காற்று அப்படின்னு அழைக்கப்படுது. தென்றலேருந்து வீசும்போது இது தென்றல் காற்று. தெற்கு தென்றல், அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தென்றல் காற்றுன்னு அழைக்கப்படுது. மரம், செடி, கொடி, ஆடு, மலை, பள்ளத்தாக்கு இதெல்லாம் வந்து கடந்து வர்றதுனால இது இயல்பு கொள்கிறது. இதமான இயல்பு கொள்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தென்றல் காற்றை பற்றி இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. பண்டோடு பூக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ இளமையான வண்டு வந்துச்சு, இளமையான வண்டு வருது சி. இதுதான் கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமையான வண்டு வந்து சி. இளமையானலாம் இளங்கோடிகள், வண்டுனா வண்டோடு பூக்க மணவாய் தென்றல், சீனா சிலம்பு. அதுக்கடுத்து பலப்பட்டை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூண்டு அப்படிங்கிற சிற்று இலக்கியத்தில் பின்னோட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சீர்பொறுப்பின் செந்தமிழில் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு தூது செல்ல காற்றை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தூது செல்றதுக்கு காற்றையும் வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்னன்னா பட்டையை போட்டுட்டு பத்மா தமிழையும் தன் பெருமையும் சொல்றா. பட்டையனா பலப்பட்டை சொக்கநாதர். அதுக்கப்புறம் பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது. அதுக்கப்புறம் தமிழையும் தன்னோட பெருமையும் சொல்றான்னா இந்த இங்கே வருகிற தமிழும் தன் பொருணை நன்னதியும். அதான் கீவேர்டு. பத்மா பட்டையை போட்டுட்டு பத்மா
தமிழையும் தன் பெருமையை சொல்கிறா. கீவேர்டு தான். பட்டையை போட்டுட்டு பத்மா தமிழையும் தன் பெருமையை சொல்கிறா அப்படிங்கிறா. தூது செல்ல காற்றை வந்து இவங்க அழைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நதியில் விளையாடு கொடியில் தலை வீசி நடந்ததில் தனி, நம்மளுக்கு எல்லாமே இந்த பாட்டு தெரியும். அதாவது பேச்சு நம்பர் 44 வந்து இது வந்து இருக்குது. என்ன பாட்டுனா மலர்ந்து மலராத பாதி மலர் போல, அந்த பாட்டு தான். அந்த பாட்டில் வர இடையில இருக்க அந்த லயன். இதுலேயும் காற்றை பற்றி கண்ணதாசன் அவர்கள் இந்த திரைசி பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னீர் நாவாய் ஊட்டியாக நான், இதுலேயும் காற்றை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த நான் நளியிட முன்னீர் நாவாய் ஊற்றி வழிதொழில் ஆண்ட உருவோன் மருக களியல் ஆணை கரிகால் வளவ அப்படின்னு புறநானூற்றில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கரிகார பெருவளத்தான வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க. சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வழி என்று காற்றையும் வந்து சிறப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வலி அப்படின்னு சொல்லிட்டு காற்றை வந்து குறிப்பிட்டு சிறப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவாயை ஓட்ட கறி போன்ற பெருவளத்தை எடுத்துகிட்டு போகணும். நாவாயை ஓட்ட களி போன்ற பெருவளத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு குரத்தி சொல்கிறா. நாவாயை ஊற்ற கறி போன்ற நல்ல இந்த நீராவி கப்பல், இந்த நீராவி கப்பல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறி தான் நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அதை போட்டு போட்டு அந்த நீராவியில் வந்து அந்த கப்பல் விடும். அதனால் கறிங்கிறது நம்மளுக்கு தேவை. அதனால் நாவாயை ஊற்ற கறி போன்ற பெருவெள்ளத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு குரத்தி சொல்கிறான். அது ஒரு கீவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நளிய முன்னி நாவாய் ஊட்டி, இது புறநானூற்று பாடலில் வருது. அப்போ நாவாய் ஓட்டுது புறம்போக்கு, நாவாய் ஓட்டுது புறம்போக்கு, நாவாய் ஊட்டுது புறம்போக்கு. நாவாய்னா நாவாய் ஊட்டி அப்படிங்கிற வரனா இந்த புறநானூறு அப்படிங்க வச்சுக்கலாம். நாவாய் ஊட்ட கறி போன்ற பெருவெள்ளத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு குரத்தி சொல்கிறா. அப்படின்னா குரத்திங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெண்ணி குயத்தியர் தான் இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பாங்க. நாவாய்னா இந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் வருது. நாவாய்னா முன்னளிட முன்னி நாவாய் ஊட்ட, நாவாய் ஊட்ட கறி போன்ற பெருவெள்ளத்தை எடுத்துடும். கறினா கரிகார பெருவெள்ளத்தானே சொல்கிறாங்க. கறி போன்ற பெருவெள்ளத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு குரத்தி சொல்கிறோன்னா வெண்ணி குயத்தியார், வெண்ணி குயத்தியார். நாவாய் ஓட்டுறது புறம்போக்கு, நாவாய் ஓட்டுது புறம்போக்கு. அப்படி இல்லைன்னா இப்படி கூட கீவேர்டு வச்சுக்கோங்க. நல்லா வெண்ணி தண்ணியில் கறிக்கஞ்சி அடிக்கணும், நல்லா வெண்ணி தண்ணியில் கறிக்கஞ்சி அடிக்கணும். நல்லா வெண்ணி தண்ணியில், நல்லானா நல்லா வெண்ணி தண்ணியில் அப்படிங்கிறது வெண்ணி குயத்தியார். வெண்ணி தண்ணிங்கிறது வெண்ணி குத்தியார். நல்லானா நல்லீர் முன்னி நாவாய் ஊட்டி கறிக்கஞ்சி அடிக்கணும், கரிகால் பெருவளத்தான. இப்படி 2 கீவேர்டு நம்மளுக்கு எப்படி தோணுதோ அப்படி கீவேர்டு வச்சுட்டு ஈஸியாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் உள்ளதை பார்த்துடலாம். ஹிப்பாலஸ் பருவக்காற்று. கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் அப்படின்னு பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி அப்படிங்கிறவர் தான் பருவக்காற்றோட உதவியால் நடுக்கடல் வழியாக உசிரி துறைமுகத்தை நேர்லேயே வந்து செஞ்சு அடைஞ்சிடுறாரு அப்படின்னு. ஃபஸ்ட்டு கீவேர்டு எப்படி வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஹிப்பிக்குரை செஞ்சது கிரேட்டான முயற்சி தான். ஃபஸ்ட்டு ஹிப்பிக்குரை செஞ்சது கிரேட்டான முயற்சி தான். ஃபஸ்ட்டுங்கிறது 1ஆம் நூற்றாண்டு. ஹிப்பிக்குரைனா ஹிப்பாலஸ் பருவக்காற்று, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிப்பாலஸ் அப்படிங்கிற மாலுமியை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டான முயற்சினா கிரேக்க மாலுமி முசிறி துறைமுகத்தை. ஃபஸ்ட்டு ஹிப்பிக்குரை செஞ்சது கிரேட்டான முயற்சி தான். இதுதான் கீவேர்டு. நான் சொல்கிற கீவேர்டெலாம் சைடாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு நோட்டு போட்டு எழுதி சின்னதாக ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹிப்பிக்குரை கிரேட் செஞ்சது கிரேட்டான முயற்சினா 1ஆம் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் அப்படிங்கிற கிரேக்க மாலுமி முசிறி துறைமுகத்தை அடைஞ்சாங்க. அப்புறம் யவன கப்பல்கள் வந்து இந்த அவர் அடைஞ்ச இந்த வழி மூலியமாக தான் வந்து அதிகமாக வந்து சேர நாட்டு துறைமுகத்தை வந்து அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருவக்காற்றுக்கு இவரோட பேரையே சூட்டிட்டாங்க. ஹிப்பாலஸ் அப்படிங்கிற பேரையை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு. ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியால் தான் யவன கப்பல்களோட கடல் வணிகம் இந்த வந்து பெரிய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யவனர்கள்னா வேற யாரும் இல்லை, கிரேக்கர்களும் ரோமர்களும் தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் அப்படிங்கிற பருவக்காற்றின் பயனை வந்து உலகிற்கு உணர்த்தினார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2 செப்டம்பர் 6 to 9 அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 2 செப்டம்பர் 6 to 9 தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்னா 10 to 12 வடகிழக்கு வந்து பருவக்காற்று வந்து வீசுகிற மாதங்கள். இதெல்லாம் அந்த மாதங்கள். இந்தியாவோட முதுகெலும்பு எல்லாத்துக்குமே தெரியும் வேளாண்மை அப்படிங்கிறதான். ஆனால் இந்தியாவோட தேவைக்கு 70% 70 விழுக்காடு மழையை வந்து தருது தென்மேற்கு பருவக்காற்று தான். தென்மேற்கு பருவக்காற்று இந்திய அளவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அளவுலனா தென்மேற்கு பருவக்காற்று தான் 70% வந்து மழையை தந்து. நம்மளுக்கு வந்து தமிழகம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று தான். இந்தியான்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று 70% மழையை வந்து தருது. அதுக்கடுத்து
பார்த்தீங்கன்னா எண்ணாற்றல், அதாவது காற்றை தான் சொல்கிறாங்க. வலிமையின் வழி இல்லை அப்படின்னு புறநானூற்றில் ஐயூர் முடவர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன கீவேர்டு பார்த்தீங்கன்னா, முடமா ஆனவங்கெல்லாம் வலி மிகுதியாக தான் இருக்கும். முடமா ஆனவங்களுக்கெல்லாம் வலி மிகுதியாக தான் இருக்கும். முடமா ஆனவங்களுக்கெல்லாம் வலி மிகுதியாக தான் இருக்கும். முடமானா இந்த கை கால் இல்லாமல் அவங்களால எதுவும் வேலை செய்ய முடியாது, அதனால வலி மிகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோம். முடமானா ஐயூர் முடவர், வலி மிகுதியாக தான் இருக்கணும். வலி மிகின் அப்படின்னு சொன்னால் வலி மிகுதியாக தான் இருக்கும் அப்படிங்கிற. புறம்போக்கு அப்படின்னா புறநானூறு அப்படி. முடமானவங்களுக்கெல்லாம் வலி மிகுதியாக தான் இருக்கும் புறம்போக்கு அப்படின்னு ஞாபகம். சில இதுக்கு இப்படி தப்பான வேர்ட்ஸாக இருந்தாலும் நம்ம சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, கொஞ்சம் மைண்டில் நிற்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். மதுரையில் நாகநாள் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு காற்றோட வேகத்தை பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு கீவேர்டு பார்த்தீங்கன்னா, நாகங்கள்லாம் மணலில் புகுதுடா புறம்போக்கு. நாகங்கள்லாம் மணலில் புகுதுடா புறம்போக்கு. புறம்போக்குனாலே புறநானூறு. நாகங்கள்னா இள நாகனார். மதுரை இள நாகங்கள்லாம் மணலில் புகுதுன்னா மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு. நாகங்கள்லாம் மணலில் புகுதுடா புறம்போக்கு கீவேர்டு. அப்போனா மதுரை இள நாகனால் புறநானூற்றில் மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது கடுங்காற்று அப்படின்னு காற்றோட வேகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்து இது வந்து புதுமொழி. அப்புறம் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து 5வது இடத்துல பெற்றிருக்கு. இந்திய அளவில் தமிழகம் வந்து முதல் இடத்துல வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது காற்றாலை மூலமா மின் உற்பத்தி கரண்ட் எடுக்கிறதுல வந்து இந்தியா வந்து 5வது இடத்துலையும் தமிழகம் வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் இடத்துலையும் வந்து இருக்கு அப்படின்னு. உலகிலேயே அதிக அளவு காற்று மாசுபடுத்தும் நாடுல இந்தியா வந்து 2வது இடம். அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுல இந்தியா 5வது இடம் தான். ஆனால் மாசுபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம தான் 2வது இடத்துல இருக்கோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் ரொம்ப மிகுந்த உயிரிழப்பை ஏற்படுத்த காரணங்கள காற்று மாசுபாடுங்கிறது 5வது இடத்துல இருக்கு. அதாவது மிகுந்த உயிரிழப்புன்னா இந்த ரோட் ஆக்சிடென்ட்ல சீட் பெல்ட் போடாம ஹெல்மெட் போடாம அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அதுல காற்று மாசுபடுத்துறதுனால நம்ம உயிரிழப்பு ஏற்படுறதுல இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு. குழந்தை, அதாவது யூனிசெஃப்ங்கிறது சிறுவர் நிதியம். இவங்க என்ன சொல்றாங்களாம், குழந்தைகளோட மூளை வளர்ச்சி குறைவதாக வந்து ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால காற்று மாசுபாடு அடையினால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி கூட குறைதான். ஒரு காற்று அந்த ஆக்சிஜன் பாட்டிலோட விலை 1000 ரூபாய்க்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சும்மா இது ஒரு சின்ன இதுதான், சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் தான் வந்து பயன்படுத்தணும். அது ரொம்ப நச்சுத்தன்மை இந்த வாயினால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கந்தக டை ஆக்சைடு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கந்தக டை ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது ரெண்டும் சேரும்போது தான் நம்மளுக்கு அமிலமலையை வந்து ஏற்படுது. அமிலமலைங்கிறது ரொம்ப விபரீதமான ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு மனுத்துளிக்கு 12லேருந்து 18 முறை மூச்சு காற்றை வந்து நம்ம வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கொண்டு நம்மளோட நுரையீரல் தேவையான உயிர்வழி ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு வந்து தருது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆண்டுக்கு அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15ஆம் தேதி உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொருத்தனும் அஞ்சாமல் ஜூட் விடணும் காற்று மாதிரி. ஒவ்வொருத்தனும் அஞ்சாமல் ஜூட் விடணும் காற்று மாதிரி. ஒவ்வொருத்தனும் அஞ்சாமனா 1 5, ஒவ்வொருத்தனும்னா 1 5னா 15 அப்படிங்கிற சொல்கிறான். அப்போ ஒவ்வொருத்தனும் அஞ்சாமனா ஒவ்வொருத்தனும்னா 1 அஞ்சாமனா 5, அப்போ 15. ஒவ்வொருத்தனும் அஞ்சாமல் ஜூட் விடணும்னா ஜூன், ஜூட் விடணும்னா ஜூன், ஜூன். ஒவ்வொருத்தனும் அஞ்சாமல் ஜூட் விடணும் காற்று மாதிரி தான் காற்று நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் குளோரோஃப்ளோரோ கார்பன் சொல்லணும்ல, முன்னாடி குளிர்சாதன பெட்டியில் நம்ம பயன்படுத்தப்பட்டது குளோரோஃப்ளோரோ கார்பன். ஒரு மூலக்கூறு, அதோட ஒரு மூலக்கூறு ஓசோனோட 1,00,000 மூலக்கூறை வந்து சிதைத்து விட்டு வல்லமை வந்ததாக இருக்கு. அதனால தான் அதை நம்ம ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு HCl ஹைட்ரோ கார்பனை வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மென்தூளாகி உடல் வருடி வாஞ்சியிட மனவகதி, இந்த இதை படித்து பார்த்துக்கோங்க. இதை எழுதுனது யாருன்னா தேவகுட்டை வா மூர்த்தி. தேவகுட்டை வா மூர்த்தி அப்படிங்கிறவர் தான் இதை வந்து எழுதியிருக்காரு. எப்பா மூர்த்தி மென்மையா இருப்பா, எப்பா மூர்த்தி மென்மையா இருப்பா, எப்பா மூர்த்தி மென்மையா இருப்பா. அப்போ மென்மைன்னா மென்துகள் அறியும் ஸ்டார்ட் பண்ணுறது மூர்த்தி அப்படிங்கிறவங்க. அப்புறம் தாய்லாந்து மன்னனின் முடிசூட்டு விழாவில் திருவெண்பாவையும் திருப்பாவையும் பாடல்களையும் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றன அப்படின்னு தனிநாயக அடிகள் ஒன்றே உலகம் அப்படின்னு தங்களோட இதில் வந்து நூல் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது கீவேர்டு பார்த்துக்கோங்க. நல்லா நாய்கள்லாம் ஒன்றா தாய்கிட்ட போய் திரு பார்த்தீங்களான்னு கேட்டுச்சு. நாய்கள்லாம், நாய்னா டாக்ஸ், நாய்கள்லாம் ஒன்றா தாய்கிட்ட போய் திருவை பார்த்தீங்களா கேட்டுச்சு. நாய்னா தனிநாயகர்கள், ஒன்னானா ஒன்றே உலகம், தாய்கிட்டனா தாய்லாந்து,
திரு பார்த்தீங்களான்னு கேட்டுச்சுன்னா திருனா திருவெண்பாவை திருப்பாவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்கள்லாம் ஒன்றா தாய்கிட்ட போய் திருவை பார்த்தீங்களான்னு கேட்டுச்சு. அப்போ தனிநாயகடிகள் ஒன்றை உலகம் அப்படிங்கிற நூலில் தாய்லாந்து மன்னனோட முடிசூட்ட உள்ளால திருவெண்பாயும் திருப்பாவையும் பாடல்களில் தாய்மொழியில் எழுதிச்சு பாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட இன்னும் உலக விந்தையாக திகழும் தாஜ்மஹால் மஞ்சள் பழுப்பு நிறமாக காட்சியளிக்குது ஏன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளை பளிங்கு கற்களால் தான் தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. எத்தனாவது நூற்றாண்டுனா 17ஆவது நூற்றாண்டில் அது காற்று வந்து மாசுபாடு அடைஞ்சனால மஞ்சள் பழுப்பு நிறத்தில் இப்போ மாறிடுச்சு. வெள்ளை பளிங்கு கற்களால் தான் அதை கட்டப்பட்டிருக்காங்க. செகண்ட் வந்து பாரதியார் எழுதிய காற்றேவான்னு சொன்னது யாரு? பாரதியார் அப்படின்னு. நீரின்றி அமையாது உலகு, காற்றின்றி அமையாது உலக உயிர் இருக்கும். காற்றேவா மகரந்த தொலை சுமந்து கொண்டு மனதை மயலுகின்ற அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தடவை அருஞ்சொற் பொருள் எல்லாமே படித்தே ஆகணும். இலக்கணத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் கண்டிப்பாக படிங்க. மயலுறந்து அப்படின்னா மயங்கிடுச்சு அப்படிங்கிறதா மயலுறந்து. பிராணரசம் அப்படின்னா பிராணம்னா உயிர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். உயிர் வரி. லயத்துடன் சீராக. மககவி பாரதியார் இவரை பற்றி தெரியும் எல்லாத்துக்கும். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னும் சிந்துக்கு தந்தை அப்படின்னும் சொல்லப்படுறது. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றைவா மகரந்த தொலை சுமந்து கொண்டு அப்படின்னா தான் மகரந்தத்தை சுமந்து வந்தது யாரு? பாரதியார். மகரந்தத்தை சுமந்து வந்தது யாரு? பாரதியார். இந்த பாட்டில் இருந்து இடையில ஒரு லைன் ஏதாச்சும் கொடுத்தா இதை யார் எழுதுனது அப்படின்னு கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்னு பாரதியார் வந்து பாராட்டப்படுகிறார். இவர் வந்து கேலி சித்திரம் கருத்து படம் அப்படிங்கிற முதலே இவர் தான் உருவாக்கி. இந்த நியூஸ் பேப்பர்லாம் இப்போல்லாம் படம் வரைஞ்சி நிறையா சொல்கிறாங்களே, அதே போல் படத்தின் மூலியமாக மக்கள்கிட்ட வந்து செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது. அதான் கேலி சித்திரம் கருத்து படம் வரைந்து அவங்கள்ட்ட வந்து கொண்டு போய் முன்னாடி இவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குயில் பாட்டு பாஞ்சாலி சபதங்கிறது காவியங்கள். குயில் பாட்டு பாஞ்சாலி சபதங்கிறது காவியங்கள். அதுக்கு கீவேர்டு பாஞ்ச் குயிலை பார்த்து காப்பி அடிச்சா. பாஞ்சுனா பாஞ்சாலி சபதம், குயில்னா குயில் பாட்டு, காப்பி அடிச்சானா காவியங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி இதெல்லாம் குழந்தைகளுக்கான நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்தியா சுதேசம் இத்தனம் போன்ற இதழ்களோட ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. பாட்டுக்குறு புலவன் அப்படின்னு பாராட்ட பெற்றவர் பாரதியார். பாட்டுக்குறு புலவன் அப்படின்னு பாராட்ட பெற்றவர் பாரதியார். இந்த காற்று அப்படிங்கிற தலைப்பிலான வசன கவிதை தான் நம்மளுக்கு வந்து பாடல்ல இடம்பெற்றிருக்கு. இந்த வசன கவிதை அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். உரைநடையும் கவிதையை இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருக்கப்படும் வடிவம் தான் வசன கவிதை. அப்போ உரைநடை கவிதை. உரைநடைனா நம்ம எல்லாம் இந்த பேசுகிற மாதிரி இருக்குல்ல, அதை ஒரு கதையால் தான் இந்த உரைநடை கவிதை. இது ரெண்டத்தையும் சேர்த்து தான் வசன கவிதை அப்படின்னு. ஆங்கிலத்தில் ப்ராசஸ் போயிட்டு ஃப்ரீவர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தமிழில் வந்து பாரதியாரால் தான் இந்த வசன கவிதை ப்ராசஸ் போயிட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. கவிதை படிக்கும் இடங்களில் வந்து யாப்பு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு உணர்ந்த பாரதி இந்த வடிவத்தை வந்து கையாண்டிருக்காரு. இந்த வசன கவிதை தான் பிற்காலத்துல புது கவிதை உருவாகவும் ஆரம்பமா இருந்திருக்கு. இந்த பாட்டு பார்த்துக்கோங்க. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் கரிய பக்க மலைகள் உடைத்து வெள்ளம் பாயுது. இந்த பாட்டை எழுதுனது யாரு? பாரதியாரு. திக்குகள் எட்டும் தக்க தீம் தருகிற சொன்னது யாரு? பாரதியாரு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு எழுதுனது நப்பூதனார். முல்லைப்பூ பூத்திருச்சா? அப்போ பூதனா. முல்லைப்பாட்டு எழுதுனது யாரு? நப்பூதனார். முல்லைப்பூ பூத்துருச்சுன்னா நப்பூதன். அந்த முன்னாடி இருக்கிறத மட்டும் கை வச்சு மறைச்சிட்டிங்கன்னா பூதனார். அப்போ பூத்திருச்சா? முல்லைப்பூ பூத்திருச்சுன்னா நப்பூதனார் அப்படின்னு. நனந்தலை உலகம் வளையி நோமியோடு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட பொருள் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நடந்ததே உலகம்னா அகன்ற உலகம். நேமினா சக்கரம். உன் நேமனப்பா என் நேமே சக்கரம் தாங்க அப்படி. சக்கரம்னு ஒரு நியமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நேமினா பொருள் சக்கரம். கோடுனா மலை. கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல் அப்படின்னு. நறுவி நறுமணமுடைய மலர்கள். தூவி அப்படின்னா தூவி. விடிச்சின்னா நற்சொல் அப்படிங்கிறது. சுவல் அப்படின்னா தோல் எப்படி சுவந்து கிடக்குது பாரு. அப்போ தோல் எப்படி சுவந்து கிடக்குது பாரு அப்படின்னு. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, குறுகிய வடிவம் கொண்ட, நான் அப்படி சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய
பெருமாள், அதாவது வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய பெருமாள் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி வண்ணன் நீர் வார்த்து தரும்போது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்று மலை மலை மேகம் நிற்கிறது அப்படின்னும், முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர் பக்கம் சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடி நின்று இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். அதாவது என்னன்னா இதுல என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமாளை எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, மலை மேகத்துக்கு பெருமாளை ஒப்பிட்டு சொல்லிட்டு இதில் ஒரு இது இருக்குது, விரிச்சி கேட்டல் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்ம ஏதாச்சும் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தெரியாத ஒரு ஊர் சைடு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க பேசுகிற சொல்ல கேட்கும்போது அவங்க நல்லதாக பேசினா நம்ம மனசில் நினச்சது நல்லதாகவே முடியும், இல்லைன்னா அது எது கெட்டதாக சகணும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இதோட பொருள். வீழ்ச்சி கேட்டல்னா அதான், ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதா அப்படின்னு ஐயம் கொண்ட பெண்கள் ஊர் மக்கள் குறைவாக நடமாட்டம் இருக்கிற ஊர் பக்கம் போய் அங்கே இருக்க சாமியை கும்பிட்டு மற்றவங்க பேசுகிற பேச்சை கேட்பாங்க. அவங்க நல்ல சொல் பேசுனாங்கன்னா செயல் நன்மையை முடியும், தீய மொழி கூறி தீமையை முடியும். அதான் வீழ்ச்சி கூட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னா மூதூர், முதுமை ப்ளஸ் ஊர். எப்போதுமே இந்த முதுமை மை அந்த மாதிரி வந்துச்சுனாலே அது பண்பு தொகை. அந்த வேர்டை ரெண்டாக பிரித்து பாருங்கள், பிரித்து எழுதுக மாதிரி. மூதூர், முதுமை ப்ளஸ் ஊர், மூதூர் அப்படின்னு. உருதுயர் வினைத்துகை, உருதுயர் உருகின்ற துயர், உற்ற துயர். இந்த மாதிரி 3 காலத்துக்கும் ஒரு லெட்டர் நம்மளால சொல்ல முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா அது வினைத்தொகை. கை தொழுது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை, உரி சொற்றொடர். தட, உரி, சிறு, நன அப்படின்னு நிறைய வரும்ல, நவ, இதெல்லாம் உரி சொற்றொடரில் வரும். பொறித்த, பொறி, துகுடல், துகுடலா. பொறிங்கிறது பகுதி, சந்தி, இதுங்கிறது பெயரச்ச விகுதி. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முதற் பொருள், கருப்பொருள், உயிர்பொருள் அந்த மாதிரிலாம் இருக்கும். முதற்பொருள் நிலம், முதல் பொருள்ங்கிறது நிலமும் பொழுதும். நிலம்ங்கிறது முல்லை, முல்லைங்கிறது காடும் காடும் சார்ந்த பொழுது. பொழுதுங்கிறது பெரும்பொழுது சின்ன பொழுது சொல்லுவாங்க. சின்ன பொழுதுனா முல்லைங்கிறது முல்லை லைன்னு வருதா, அப்போ இதுல மாலை லைன்னு வருதா, அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுபொழுது. பெரும்பொழுதுன்னா கார்காலம் ஆவணி புரட்டாசி. பெரும்பொழுது கார்காலம் ஆவணி புரட்டாசி. அதுக்கப்புறம் நீர், மரம், பூ. இது நீர் குறுஞ்சுனை நீர், காட்டாறு நீர். ஏன்னா அது காடும் காடும் சார்ந்த போது காட்டாறு அப்படின்னு. அப்புறம் மரம் அப்படின்னா கொன்றை, காயா, குருந்தம் அப்படின்னு. பூங்கிறது கண்டிப்பாக முல்லை இடம்பெறும், முல்லை பிடமும் தோன்றிப்பூ அப்படின்னு. உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், அதாவது காத்திருத்தல். உரிப்பொருள் இதுக்குரிய, அதாவது இது எல்லாமே முல்லை நிலத்துக்குரியது தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூற்கள் உண்டு. முல்லைப்பூ எவ்வளோப்பா, 10 ரூபா தாங்க, வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைப்பூ 10 ரூபா தான் அப்படின்னு. அப்போ முல்லைப்பாட்டுங்கிறது 10 பாட்டு நூற்களுள் இது ஒன்று. அப்போ 103 அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுங்கிறது 103 அடிகளை கொண்டது. பார்க்கும்போதே தெரியலையா, 103 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வரிகளை கொண்டதுனால 10 பாட்டுலேயே இதுதான் சின்ன பாட்டு. அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது ஆசிரிய பாவலானது, முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. அதுக்கப்புறம் 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு தான். இப்போ சொன்ன 103 அடி தான் இருந்துச்சுன்னா 10 பாட்டில் அதுதான் ரொம்ப சின்னது அப்படின்னு. இதை படைச்சவங்க யாருன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியனார் மகனார் நப்புதனார். நப்புதனார் நம்மளுக்கு செய்யும் முல்லைப்பூ பூத்திருச்சா அப்படின்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புயலிலே ஒரு தோணி சிங்காரம். புயலிலே ஒரு தோணி. தோணி அடித்தா அது புயல் மாதிரி இருக்கும், தோணி அடித்தா அது புயல் மாதிரி இருக்கும் அப்படின்னு. புயல்லே கட் பண்ணிக்கலாம். பசிங்கர், புயல்லே ஒரு தோணி பசிங்காரம் எழுதியிருக்காங்க. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் தெற்காசிய நாடுகளில் நிறைய பேர் குடியேறினாங்க. அதில் தமிழினமும் உண்டு. தமிழர்கள் மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் இன்னொரு ஊருன்னா இந்தோனேஷியா, அந்த மாதிரி நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை இந்தோனேஷியா மிபின் நகர் அப்படிங்கிறதுல இருக்கும்போது 2வது உலகப் போர் நிகழ்ந்துச்சு. அதாவது இந்த ஆசிரியர் யார், சிங்காரம் அப்படிங்கிறது 2வது உலகப் போர் நிகழ்ந்த இடத்துல இருந்திருக்காரு. எங்கே நிகழ்ந்துச்சுன்னா இந்தோனேஷியா மிபின் நகரில் இருந்தபோது 2வது உலகப் போர் நிகழ்ந்துருந்துருச்சு. அப்போ தான் அந்த புயல்லே ஒரு தோணி அப்படிங்கிற ஒரு புதினத்தையும் அவர் படைக்க தொடங்குறாரு. இதில் ரொம்பலாம் இருக்காது, ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கப்பித்தான், தலைமை மாலுமி, கேப்டன், கப்படிக்குது கேப்டன், கப்படிக்குது கேப்டன் அப்படிங்க. கேப்டன் மேலே கப்படிக்குதுப்பா, கேப்டன் மேலே கப்படிக்குது. அப்போ கப்பித்தான்னா கேப்டன். அப்புறம் தொங்கானா கப்பலை பிடிச்சி தொங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
புயலுக்கு எப்படி பெயர் சூட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புயலுக்கு வந்து பெயர் சூட்டணும் அப்படிங்கிற வழக்கம் வந்து 2000 ஆண்டுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு தான் பெயர் வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கிற நடைமுறை வந்து 2000 2Kலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நியூ டெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பர்லேருந்து தான் புயலுக்கு வந்து பெயர் வைக்க 64 பேர்களை வந்து பட்டியலை வந்து தயார் செஞ்சுருக்காங்க. 2000லேருந்தே புயலுக்கு பெயர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நியூ டெல்லியில் உள்ள இந்த அமைப்பு வந்து 2004 செப்டம்பரில் தான் புயலுக்கு பேருக்கு 64 பேரை லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பேரை யாரெல்லாம் பரிந்துரை செஞ்சுருக்கா அப்படின்னா வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து இவங்க தான். இதுக்கு ஒரு கீவேர்டு வந்து சொல்கிறேன். வாயிங்க மாலா மியாமுடைய தாய் பாவம் இலங்கைக்கு போனா ஓ மை காட். வாயிங்க மாலா மியாமுடைய தாய் பாவம் இலங்கைக்கு போனா ஓ மை காட் அப்படின்னு. வா அப்படின்னா வங்கதேசம், இங்கனா இந்தியா, மாலானா மாலத்தீவு, மியாம் அப்படின்னா மியான்மர், தாய் அப்படின்னா தாய்லாந்து, அதுக்கப்புறம் பாவம்னா பாகிஸ்தான், இலங்கைனா இலங்கை தான், ஓ மை காட் அப்படின்னா ஓமன் அப்படின்னு. ஓ மை காட்னா ஓ அப்படின்னா ஓமன். என்ன கீவேர்ட்னா வாயிங்க மாலா மியாம் உடைய தாய் பாவம் இலங்கைக்கு போனா ஓ மை காட் அப்படிங்கிறது. லென்த்தாக இருக்கும், சிலது என்ன பொருள்னே புரியாது. வேறு என்ன செய்யுது, ஒரு கீவேர்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்தியா கொடுத்து என்னென்ன பேர்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். இதுக்கு கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னியான ஆகாஷ் கிட்ட பிசிறு தட்டி ஜர்க்காகிறால அப்படின்னு. அக்னியான ஆகாஷ் கிட்ட பிசிறு தட்டி ஜர்க்காகிறாதல அக்னியான ஆகாஷ் கிட்ட பிசிறு தட்டி ஜர்க்காய். அக்னினா அக்னி, ஆகாஷ்னா ஆகாஷ். அது வரும். பிசிறு தட்டி ஜர்க்காகிறாதல்ல அப்படின்னா பிசிறுனா பிஜ்லி, ஜர்க்காகிறாதனா ஜல் அப்படிங்கிற கடைசியாக வந்து ஜர்க்காகிதாதல்ல அப்படின்னா லெஹர் அப்படின்னு. இல்லை ஜல்னா பூதம் வரும் அப்படிங்க வச்சுக்கோங்க. அப்போ ஜல்னா 4 பூதங்கள், லெஹர் அலை, லே 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 அலை, லே 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 அலை அப்படின்னு. அப்புறம் மேக் சாகர் வாயு அப்படிங்கிறதும் இதுவுமே இதுக்கப்புறம் வரவிருக்கக்கூடிய பேர்கள். அதாவது ஏற்கனவே வந்திருக்கோம், நம்ம இப்போ தான் படிச்சுட்ருக்கோம். ஏன்னா 2004 இந்த மாதிரி வச்சுட்டாங்க அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் இதுக்கு கீவேர்டு பார்த்தீங்கன்னா மேக் சாகர் வாயு அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரவிருக்கக்கூடிய பேர்கள்னு சொல்லியிருக்காங்களா. மேகசாக வாயு வருவான், மேகசாக வாயு வருவான். மேக அப்படிங்கிற சாகனா சாகர், வாயுனா வாயு வருவான். கஜா அப்படிங்கிற புயல் வந்து இலங்கையை வந்து வச்சிருக்காங்க. கஜா வராண்டா இலங்கையில இருந்து கஜா வராண்டா அங்கே வச்சுக்குவோம். பெய்டி அப்படிங்கிறது தாய்லாந்து அப்படிங்கிற அந்த பேர். அப்போ பேய் மாதிரி தாய் இருப்பாங்க. பேய் தாய் அப்படிங்க வச்சுக்கோங்க. பெய்டிங்கிறது தாய்லாந்து வந்து கொடுத்த பேர். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இதில் வந்து பறவை மீன் அவுளியா மீன்கிறது மீன் வகை. பிலவான் அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் உள்ள இடம். பீலா விடாத அப்படின்னா இந்தோனேஷியா, பீலா விடாதனா பிலவான் அப்படிங்க வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வீசும் காற்று, இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும். புவி அப்படின்னு சுற்றுனா மேற்குலேருந்து கிழக்காக தான் சுற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. நிலநடுக்கோட்டியின் வடப்பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருக்கும். வடக்குனா வலப்புறமாக திருப்பிடும், தெற்குனா வந்து இடப்புறமாக திருக்கணும். வடக்குனா வலப்புறமாக திருக்கிறோம், தெற்குனா இடப்புறமாக வந்து திருப்பிடும். அப்புறம் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்கா, ஜப்பான், சீனா இதில் தாக்கும் புயலும் இடம்புரி புயல்கள். இது வங்கக்கடலில் வீசுகிறதும் அமெரிக்கா, சீனா, ஜப்பானை தாக்குற புயல்களும் இடம்புரி புயல்கள். பார்த்தீங்கன்னா இதுக்கு கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க அமெரிக்கா, ஜப்பான், சீனான்னு போகணுன்னா லெஃப்ட் சைடு தான் போகணும். வாங்க அமெரிக்கா, ஜப்பான், சீனா போகணுன்னா லெஃப்ட் சைடு தான் போகணும். அப்போ வாங்கினா வங்கக்கடல், அமெரிக்கா, ஜப்பான், சீனா போகணுன்னா லெஃப்ட் சைடு தான் போகணும்னா இடம்புரி புயல்கள். இன்னொன்று இங்கே இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா, கிழக்கு கடற்கரை, அப்புறம் ஹவாய் தீவுக்கு இங்கேனே புயல்கள் வந்து வீசுதான். ஆனால் இதில் வீசக்கூடிய புயல்கள் வந்து வலம்புரி புயல்கள். ஹவ்வா ரைட்டாக தான் போடுறேன்னா என்ன ஆச்சரியமாக இருக்கான். ஹவ்வா ஆச்சரியமாக இருக்கா ரைட்டாக போடுறேன்னு. சாரி இப்படிங்க வச்சுக்கோ. ஹவ்வா ஆச்சரியமாக இருக்கா ரைட்டாக போடுறேன்னு அப்படின்னு. ஹவ்வானா ஹவாய் தீவு, ஆச்சரியமாக இருக்கா அப்படிங்கிற ஆஸ்திரேலியாவில் கிழக்கடைய ரைட்டானா வலம்புரி புயல்கள் ரைட் சைடு அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பர் குஸ்டாவ் உரியாசிஸ் அப்படிங்கிறவர் இந்த விளைவை வந்து 1535 வந்து கண்டுபிடிச்சாரு. புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு வந்து கொரியாலிஸ் அப்படிங்கிற விளைவு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த இடம்புரி வலம்புரி புயல்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த 2 வகை காற்றோட இந்த 2 வகை விளைவுக்கு வந்து கொரியாலிஸ் அப்படின்னு விளைவு இவரோட பேரையே வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸ் போட்டாங்க, கொரில்லா மாதிரி 35 வயசில். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸ் போட்டாங்க, கொரில்லா மாதிரி 35 வயசில். இதான் கீவேர்டு. ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்க. மேக்ஸ் போட்டாங்கன்னா கணித வல்லுநர், கொரில்லா மாதிரினா காஸ்பர் குஸ்டா, கொரியாசிஸ் அப்படின்னு அப்போனா கொரில்லா அப்படிங்க வச்சுக்கோங்க. 35 வயசுலாம் 1835 தான் இதை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் இந்த புயலிலே ஒரு தோணி. இதை வந்து சிங்காரம் வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து தென்கிழக்கு ஆசிய போர் வந்து மூன்றது. இந்தோனேசியாவில் இவர் இருந்தப்போ தென்கிழக்கு ஆசிய போர் மூன்றது. அதான் இந்தோனேசியா முபின் நகரில் இவர் இந்த புதினத்தை எழுதிட்டு இருக்கும்போது 2வது உலக போரும் நடந்துட்டு இருந்துச்சுன்னு முன்னாடியே படித்தோம். அதே போல் இந்தோனேசியாவில் இருந்தபோது தான் இந்த தென்காசி போர் வந்து மூன்றது. அப்போ தான் இந்த புதினமும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புதினம் எழுத மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்ந்ததாக உள்ள கற்பனை படைப்பு தான் இந்த புதினம். இது வந்து கடற்கூத்து அப்படிங்கிற அத்தியாயம் தான் நமக்கு கதையாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து சிங்காரம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வந்து சேர்ந்தவர். ஒரு வேலைக்காக வந்து இந்தோனேஷியா போயிருக்காரு. அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்து தினத்தந்தி நாளிதழில் வந்து பணியாற்றிருக்காரு. அவர் வாழ்நாளில் சேர்த்து வச்ச பெருந்தொகையான 7 லட்சம் ரூபாயை வந்து மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வந்து வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து பல்பலவின் பயங்கல கொல்லிமலை அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து அகநானூறு நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலை அப்படின்னு. இவர் என்னன்னா, பல்ல பலபலன்னு விளக்கல அசிங்கமாயிரும், அசிங்கமாயிரும்னா அகநானூறு. பல்ல பலபல அப்படின்னா பலபலவின் அப்படி பயங்கர கொல்லி அப்படின்னு தான். அப்போ அகநானூறு அசிங்கமாயிரும். இந்த கொல்லிங்கிறது நாமக்கல் மாவட்டம். நமக்கெல்லாம் கொல்லி தாண்டி அப்போனா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அப்படி. கண்டிப்பாக வந்து இலக்கணத்தை வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. இலக்கணம் புக் பேக்கு நிறையா அந்த இதெல்லாம் வந்து நல்லா இந்த தடவை பார்த்துட்டு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன படிக்க போகிறோன்னா, தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடருங்கிறது சொற்களுக்கு இடையில், அதாவது பெயர் சொல்லை கொண்டும் பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேரும் தொடரின் இடையில வேற்றுமை உறுப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, வேற்றுமை உருவோ ஏதோ மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொடர் அப்படின்னு, அதாவது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உருவு வந்து வினை பண்பு இதெல்லாம் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு. கரும்பு தின்றான் அப்படின்னு இந்த இடத்துல கரும்பை தின்றான் அப்படிங்கிற பொருளை வந்து உணர்த்துகிறது. தொடரில் உள்ள 2 சொற்களுக்கு இடையில் நடுவில் ஐ அப்படிங்கிற உருவு வந்து மறைந்து வர்றதுனால இது வந்து தொகைநிலை தொடர். இது வந்து கண்டிப்பாக 6 வகைப்படும். தொகா நிலை தொடர் தான் 9 வகைப்படும். இது பார்த்தீங்கன்னா வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை அன்மொழி தொகை அப்படின்னு 6 வகைப்படும். இப்போ வேற்றுமை தொகை இப்போ நம்ம பார்த்தோம்னா அதுவும் ஒரு வேற்றுமை தொகை தான். வேற்றுமை உருவு மறைந்து வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, தான் வேற்றுமை சொற்கள். அதில் வந்து மதுரை சென்றான் அப்படின்னா மதுரைக்கு சென்றான், இது வந்து 4ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. அதனால் இது வந்து வேற்றுமை தான். ஐயாளுக்கு இன்னது கண்ணான சொன்னல இந்த வேற்றுமை உருவுகள் இதெல்லாம் மறைந்து இருந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு. அதுக்கடுத்து உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னா தேர்ப்பாகன். இதை பார்த்துக்கோங்க, தேரை ஒட்டும் பாகன் இப்படின்னு விரிவாக வரத தேர்ப்பாகன் அப்படின்னு சின்னதாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத உணர்த்துது. இப்போ தேர்ப்பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவும் ஓட்டும் அப்படிங்கிற பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துச்சுன்னா இது உருவும் பயனும் உடன் தொகை. உருவுனா ஐங்கிறது தேரை ஓட்டும் பாகன், தேரை அப்படி ஐ மறைஞ்சது அதான் உருவு. பயன்னா இந்த ஓட்டும் அப்படிங்கிற பயன் சொல் வந்து மறைஞ்சு வர்றதுனால இது உருவும் பயனும் உடன் தொகை. இதை கூட அப்படியே கேட்டு வைக்கலாம் எக்ஸாமில், நல்லா பார்த்துட்டு போங்க.
உருபு பயணம் உடன் தொகை இதுவும் வந்து வேற்றுமை தொகை தான் அப்படின்னு. அப்புறம் தமிழ் துண்டு, தமிழுக்கு செய்யும் துண்டு 4ஆம் வேற்றுமை தொகை உருபு பயணம் உடன் தொகை. தமிழ் துண்டுனா தமிழுக்கு செய்யும் தொண்டு, அதான் ஒரு வேற்றுமையோடமும் இடையில ஒரு பயனும் வந்து வரைஞ்சு வருதுன்னா ஒரு வேற்றுமை தொகை. தமிழ் துண்டு, தமிழுக்கு செய்யும் துண்டு 4ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொகை. ஒரு உருபும் வேற்றுமை உருபும் ஒரு பயன் தரக்கூடிய ஒரு சொல்லும் வந்து மறந்துச்சுன்னா அது உருபும் பயணம் உடன் தொகை. செகண்டு வினைத்தொகை. அதாவது வினைத்தொகைனா வந்து அதில் வந்து அது காலம் காட்டுறதே இருக்காது, காலத்தையும் காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வீசு தென்றல் இருக்காம், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீச போகின்றல் அப்படின்னு 3 காலத்துக்கும் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வீசை தொகை. வீசி தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்க வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை அப்படின்னு. இன்னொரு கீவேர்டை நம்ம கொடுத்துருந்தாங்களே கொள்களிறு அப்படிங்கிறது, அதான் கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு அப்படின்னு. அதுக்கடுத்து பண்புத்தொகை. பண்புத்தொகைனா நிறம், வடிவம், சுவை, அளவு இதன் அடிப்படையில் ஒன்றும் குறிப்பாக வந்து மை அப்படிங்கிறது வரும். அந்த பொருளை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா இது செங்காந்தல் அப்படின்னா செம்மை கூட்டல் காந்தல் அப்படின்னா அந்த செம்மையாகிய காந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிரித்தல் மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த மைங்கிற எழுத்து வரும். இன்னொன்று நிறம், வடிவம், சுவை, அளவு இதெல்லாம் சொல்லி அதுவும் மறைஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பண்புத்தொகை அப்படின்னு. வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி அப்படின்னு. வட்டங்கிறது வடிவத்தை குறிக்கிறா, அதான். இப்போ இந்த இடத்துல செம்மைங்கிறது அது நிறத்தை குடிக்கிற மாதிரி. செங்காந்தல் அப்படின்னா செம்மைங்கிறது ஒரு நிறத்தை குடிக்கிறது, அது இல்லாமல் மைய அப்படிங்கிற விகுதியும் பெற்று மறைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் வந்து ஆகிய என்னும் இரு பெயரொட்டு பண்புத்தொகை தொக்கி வருவது தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு. மார்கழி திங்கள், சாரை பாம்பு, இல்லை திங்கள் பாம்பு. இந்த பொது பெயர். திங்கள்னா மாசத்துக்கு திங்கள்னு சொல்லுவாங்க, கிழமை திங்கள் சொல்லுவாங்க, அதான் இதெல்லாம் பொது பெயர். பாம்புனா பொது பெயர். ஏன்னா பாம்புலேயே நிறையா இருக்குது, தண்ணி பாம்பு, சாரை பாம்பு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருது. சிறப்பு பெயர்னா நம்மளுக்கு இப்போ சொன்னது திங்கள் பாம்பு அப்படிங்கிறது பொது பெயர். சிறப்பு பெயர்னா அதில் ஒரு மாதம், திங்கள்னா மாதம் சொன்னேன், அது என்ன மாதம், மார்கழி மாதம். பாம்பு சொன்னேன், அது என்ன பாம்பு, சாரப்பாம்பு அப்படிங்கிறது சிறப்பு பெயர். சாரை ஆகிய பாம்பு, மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்னு வர்றது தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு. உவமை தொகை. ஓம உருபு மறைந்து வருது இந்த உவமை தொகை அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டு மலர்கை. இந்த உவமை தொகைனா உருபுகள் வந்து பின்னாடி வரும், அந்த கை வந்து பின்னாடி வந்திருக்கான், மலர் போன்ற கை அப்படிங்கிறது. அதனால கை அப்படிங்கிறது பின்னாடி வரும். நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் பாடி வந்து பின்னாடி வரும், முன்னாடி ஏதாச்சும் ஒரு உவமை கொடுத்துருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். உண்மை தொகைனா உண்மை தொகை வேறு அப்படிங்கிற எழுத்து வந்து இடையில வந்து இல்லாமல் இருக்கும். அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிற அப்படிங்கிறது இல்லாமல் அண்ணன் தம்பி, தாயும் செய் அப்படிங்கிற தாய் செய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை. இப்போ நான் மேலே சொன்ன 5த்துலையும் தொக்கி வர்றது தான் இந்த அன்மொழி தொகை அப்படின்னு. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு. இந்த சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படின்னு. அதாவது தொகைநிலை அல்லாத தொடர் வேறு சொற்களோடு மறைந்து நின்று பொருள் தருவது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார் இப்படிங்கிறது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லப்படுது. லெசன் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் புக் பேக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து. நான் முன்னாடி இந்த ஸ்டார்ட் ஆகும் போதே சொன்னேன், மலர்ந்து மலராத பாதி இதில் வந்திருக்கு பாருங்க. நதியில் தலை சிவிக்கூடிய, நதியில் விளையாடி கொடியில் தலை வீசி நடந்து இழந்தன்ற இதுதான் அந்த லெசனுக்குள்ளே வந்துச்சு. கண்ணதாசன பாடல், திரை இசை பாடலாம் இருக்கு. அந்த இடம் காற்றைவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றினி தான். அந்த இடம் காற்றைவா சொன்னது யார்? ரகுமான், அப்துல் ரகுமான் தான் சொல்லியிருப்பாரு. இன்சொல் அப்படிங்கிறது பண்புத்தொகை. சின்ன சின்ன இடத்துல உள்ளதையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா கவனமாக பிடிச்சிக்கோங்க. இன்சொல் அப்படின்னா இன்மை சொல் அப்படின்னா பண்புத்தொகை. அதான் சொன்னல, மைங்கிறது பிடிச்சி வரும், லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா அது பண்புத்தொகை. அப்புறம் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய கீவேர்டு சொல்கிறேன். பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அதிகமாக இருக்கும் ஆலமலர், பலாமலர்.
இப்போ பூ இருக்கு ஆனால் இல்லை ஆலப்பாருடா, பூ இருக்கு ஆனால் இல்லை ஆலப்பாருடா, பூ இருக்கு ஆனால் இல்லைனா பூ இருக்கு, அதாவது பூ உண்டு ஆனால் இல்லைன்னா கண்ணீருக்கு காட்சிப்படாமல் இருக்கும். ஆலப்பாருடனா ஆலனா ஆலமலர், பாருடானா பலாமலர். இதுதான் கீவேர்டு. பூ இருக்கு ஆனால் இல்லை ஆலப்பாருடா, பூ இருக்கும் ஆனால் கண்ணுக்கு காட்சிப்படனா ஆலமலர் பலாமலர். அடுத்து மலர் உண்டு பெயரும் உண்டு ஆனால் இதுதான் என்று உறுதியாக அறியாத நிலையில் இருக்கும் மலர்கள். கள்ளி மலர் பாங்கமலர், கள்ளி மலர் பாங்கமலர். இதுக்கு கீவேர்டு பார்த்தீங்கன்னா கள்ளி பாறை உன்னை அறிஞ்சிக்கவே முடியல, கள்ளி பாறை உன்னை அறிஞ்சிக்கவே முடியல. கள்ளினா சுள்ளி பாறை உன்னை அறிஞ்சிக்கவே முடியல. சுள்ளினா சுள்ளி மலர் பாங்கமலர், சுள்ளி பாறை உன்னை அறிஞ்சிக்கவே முடியல. சுள்ளினா சுள்ளி மலர் பாங்கமலர், பாறை உன்னை அறிஞ்சிக்கவே முடியலன்னா மலரும் உண்டு பேரும் உண்டு ஆனால் இதுதான் உறுதியாக தெரியாது, அதான் அறிஞ்சிக்கவே முடியல, இதுதான் தெரியவே இல்லை அப்படிங்கிறதான் கீவேர்டு. சுள்ளி பாறை உன்னை அறிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறதா இதுக்குரிய கீவேர்டு. அதுக்கப்புறம் அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்தும் அவை புறத்தை காட்சிப்படாமல் உள்ளேக்க வந்து பொதிந்திருக்கும் மலர்கள். அத்தி மலர் ஆலமலர் குறிஞ்சி ஆப்பலா அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆலப்பட்ட ஆத்தி கொஞ்சிக்கிறா அகத்துக்குள்ளேயே, அதான் அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருக்கும் அப்படின்னா அகவிதழ்னா உள்ளக்குள்ளக்க வந்து இதழ் மாதிரி இருக்கும் ஆனால் அது வெளியில் வந்து காட்சிப்படாமல் இருக்கும், புற இதழ்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதான் கீவேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ஆலப்பாருடா ஆத்தி கொஞ்சிக்கிறா அகத்துக்குள்ளேனா இந்த இது வந்துடும், இந்த லைன் வந்துடும். ஆலப்பாருடானா ஆலமலர் வந்து, ஆத்தினா அத்தி மரம் வந்துடும், கொஞ்சிக்கிறா ஆலப்பாருடா ஆத்தி கொஞ்சி பாருடானா பழம் வந்துடும், கொஞ்சினா குளிஞ்சி அப்படின்னு. கொஞ்சம் கீவேர்ட்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக ஒரு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பயன்பாடு நாற்றம் மக்களோட விருப்பத்தில் இடம்பெறாமை. இந்த மாதிரி எனக்கு ரீசன்ஸ் எல்லாம் ஒதுக்கப்பட்ட மலர்கள் அப்படின்னா நெருஞ்சி இருக்கு, பூளை, குருவி பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கைப்பூ எதுவும் தலையில் வைக்க மாட்டோம், எதுவும் இது பண்ண மாட்டாங்கன்னா சாப்பாடுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அவங்களோட பயன்பாட்டில் ரொம்ப இல்லாமல் இல்லை நாத்தடிக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விரும்பாத நெருங்கிய இருக்கு பூல வேலை ஊமத்தங்களையும் முறைக்கிறா. விரும்பாத நெருங்கிய இருக்கு பூல வேலை ஊமத்தங்களையும் புரிக்கிறா. விரும்பாதனா விருப்பம் இல்லாத, நெருங்கி இருக்குன்னா நெருஞ்சி இருக்கு, பூல வேலைனா பூளை, குருவி போல, வேலைனா வேலை, பூல வேலை, ஊமத்தங்கள்ளி முறைக்கிறா, ஊமத்தம், கள்ளி முறைக்கிறானா முருங்கைக்கீரை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இலப்பைப்பூ பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையுடையது. இதை வந்து கடைதிகள் வந்து மரத்தின் மேலே ஏறி அதை வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாதிரிப்பு குடிநீருக்கு தன்னோட மனத்தை ஏற்றும். மூங்கிலில் வந்து காய் தோன்றி கனியாகி அதுலேருந்து ஒரு அரிசி வந்து தோன்றும், அதான் மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சீரன். பூ இளமையான பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இளமையான பூ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலை சொற்களும் நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சும்மா ஒரு தடவை பார்த்துட்டு போங்க, ஏன்னா எக்ஸாமில் இந்த மாதிரி இங்கிலீஷில் கொடுத்து அதை தமிழில் கேட்போம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு. சும்மா ஒரு ரீரைட் மட்டும் பண்ணிவிட்டு போங்க, இப்படி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். கீழ்பாட்டு பாரதியார் எல்லாத்துக்கு தான். அதுவும் அந்த பறவை போல் முகமது அலி. இந்த பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது அலி அப்படிங்கிறவர் தான் முக்கால்வாசி வரும். அடுத்தது உலகின் மிகச்சிறிய தவளை அப்படின்னு ராமகிருஷ்ணன். ராமர் வந்து அணிலுக்கு மட்டும் இல்லை தவளைக்கும் 3 கோடு போட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருப்பீங்களா? அணிலுக்கு 3 கோடு போட்ட ராமரே அப்படின்னா அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மிகச்சிறிய தவளை ராமகிருஷ்ணன். அணிலுக்கு மட்டும் இல்லை தவளைக்கும் ராமர் வந்து 3 கோடு போட்டிருக்காரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ரோம்னா புயல், லேண்ட் ப்ரீஸ்னா நிலக்காற்று, சீ ப்ரீஸ்னா கடல் காற்று, இதெல்லாம் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீரைட் மட்டும் பண்ணி விட்டு போங்க. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.